So hi friends, welcome back. Welcome to the channel Jana's Mommy. So இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா my full day vlog. So இன்னைக்கு complete holiday and it's today, it's 1st Jan, it's New Year and Happy New Year guys. And yesterday night we had a celebration, a simple celebration with our neighbors. So cake cutting பண்ணோம். So அதனால காலையில எந்திரிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. We slept by around 1 or 1:30 I believe. So காலையில வந்து I woke up very late. It's 7 a.m. and surprisingly it was raining so heavily. A short spell. It happened for 5 to 10 minutes and I didn't regret that I woke up late. So I actually was very happy that I woke up late and I woke up with the superb rain. It was a heavy spell, happened for 5 to 10 minutes I believe so, but I still enjoyed. So எந்திரிச்சதுமே ஒரு நேச்சர் வந்து ஒரு warm welcome கொடுத்த மாதிரி இருந்தது for 2022. So then I have brightened the home with lights. So even பாப்பா வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அரேஞ்ச் பண்ணியிருந்தா. ஸோ அதில் பூஜா யூனிட்டையும் லைட் அப் பண்ணேன். தென் புத்தா வச்சிருப்பேன்ல, ஸோ அங்கேயே வந்து ஐ ஹாவ் ஆடட் சம் லைட்ஸ். ஸோ ஒரு ஃபெஸ்டிவ் மூடு வர்றதுக்காக ஐ ஹாவ் பிரைட்டன் த ஹோம். தென் நியூ இயர் ரெசல்யூஷனில் வச்சுருப்பீங்க. ஈவன் ஐ ஹாவ் அ நியூ இயர் ரெசல்யூஷன் அண்ட் இட் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் ரெசல்யூஷன். ஸோ ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஒரு 3 விஷயம் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்படியே லாஸ்ட் இயர் நான் என்ன பண்ணேன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, so 4 to 5 days a week I need to do 30 minutes of some workout. It can be walking or gym or yoga or home workout or anything or dance or anything. ஸோ ஏதோ ஒன்று 30 minutes I need to move my body. நிறையா என்னோட வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் so the same thing I'm going to continue this year also. That is the first one. So moving your body is very very important actually. So ipo kuda parunga I have done the workout and ukandirke, that's why I'm sweating so much actually. So moving your body is very important. Health is very very important for everything. So adala vandu adukku vandu nama mukkiyathuvam kandipa kudukonu. And in the pandemic time la I think everyone started giving importance to their body and ellarume workout பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் அவுட்னா நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஹெவி ஐட்டம்ஸ் ஜிம்மில் போய் தூக்கி தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வாக்கிங் போனாலே போதும். இல்லை என்ன மாதிரி டான்ஸ் பிடிக்கும்னா யூ கேன் டூ சம் டான்ஸ் மூவ்மெண்ட். இந்த மாதிரி யூ கேன் டூ அண்ட் கஸ்டமைஸ் யுவர் ஓன். எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் இஸ் நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 இஸ் வி ஷுட் பி க்ளீன் அண்ட் வி ஷுட் மேக் த சரௌண்டிங் க்ளீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நினச்சிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேன் பார்ப்போம், அழுக்கா இருக்கே ஃபேன், இன்னைக்கு க்ளீன் பண்ணணும், நாளைக்கு 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 அண்ட் இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். அண்ட் வீக்கெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம 5 days ஒர்க் பண்ணுறோம், ஸோ வீக்கெண்டு க்ளீன் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த் க்ளீன் பண்ணலாம், இல்லை தீபாவளி வரட்டும் க்ளீன் பண்ணலாம், இல்லை நியூ இயர் வரட்டும் க்ளீன் பண்ணலாம். அதனால வில் கிவ் ஹெல் அ லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ் அண்ட் வி வில் நாட் டூ தட். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பார்க்குறேன்னா அது ஒரு 4 to 5 minutes வேலை தான், அதை வந்து டக்குனு பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் நம்பர் 2. நாட் ஜஸ்ட் ஆன் த கிளீனிங் த ஃபேன், பட் எல்லா விஷயத்துலையும். ஸோ ஒரு விஷயம் பார்ப்போம், அது க்ளீன் பண்ண ஒரு 2 minutes 3 minutes கூட ஆகாது, பட் வி வில் நாட் டூ தட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு டூ தட் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு நான் அச்சீவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். And the third one is I wanted to incorporate some healthy food. Mostly I have started actually. So என்னோட கிட்ஸு ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க, பட் ஸ்டில் ஐ யூஸ் டு கிவ் அந்த இப்போ நம்ம ஒரு மீட்டிங்கில் இருக்கோம், அதனால பசி சொல்லுவாங்க. ஸோ வில் end up giving them some packaged foods. So அந்த packet foods வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். that is the third one. So lifestyle changes தான். ஸோ ஹெல்த்துக்கு, அதுக்கப்புறம் cleanliness, then having healthy food. ஸோ இதுதான் வந்து நான் இந்த வருஷம் நினச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் முடிஞ்ச அளவு ஐ ட்ரை டு கவர் வாட் ஐ குக் the entire day அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து ஐ ஹவ் ப்ரிப்பேர்டு ராகி பீட்சா டோ. ஸோ வந்து ராகி ஃப்ளார் யூஸ் பண்ணி பீட்சா டோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு தெரில. நல்லா வந்ததுன்னா கண்டிப்பாக அதோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தென் ஃபார் லன்ச் என்னோட கிட்ஸுக்கு வந்து சீ ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரான் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன் ஃபார் லன்ச். அண்ட் ஃபார் டின்னர் வந்து இன்னும் நான் எதுவுமே பிளான் பண்ணலை. ஸோ எனக்கு ஹாலிடே தானே, ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஐ அம் கோனா பிளான். ஸோ எதாவது நல்லா பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ.
ஸோ இந்த வீடியோவோட இன்ட்ரோ உங்களுக்காக ஷூட் பண்ண பிறகு தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் த ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஃபார் மை ஃபஸ்ட்டு டாட்டர். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ராலிக் எலிவேட்டர். ஸோ தட் இஸ் த ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிஃப்ட் பண்ண வைக்கணும் யூஸிங் அ பம்ப். அந்த பம்புக்காக ஐ ஹவ் யூஸ்டு சிரிஞ்சஸ். தென் ப்ராஜெக்ட் ஒர்க் முடித்த பிறகு ஐ ஸ்டார்டட் மேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி டுடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ராகி பீட்சா. ஸோ அதுக்காக ஐ ஹாவ் சாப்டு சம் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய பேக்கிங் ட்ரேயில் ஐ ஹவ் ஆடட் லிட்டில் பிட் ஆஃப் ஆலிவ் ஆயில். தென் ஐ ஹாவ் ஸ்ப்ரெடட் த டோ. ஒரு சர்க்கிளாக வந்து கை வச்சே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். Then I have added pizza sauce, அதுக்கப்புறம் cheese. Then I have added some capsicums and mushrooms. Then some seasonings. So that's it, and I have baked it for 15 minutes in a preheated oven for 10 minutes. And actually it came out really well and even my kids liked it. So இன்னொரு வீடியோவில் இதோட ரெசிபி வந்து நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல, மில்லட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே தெரியல. இட் இஸ் குவைட் குட். அண்ட் 15 மினிட்ஸ் பேக் பண்ணனால இட் இஸ் கிறிஸ்பி ஆல்சோ அந்த சைட்ஸ்லலாம். ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஐ க்ளீன்ட் த டைனிங் டேபிள். ஸோ இது ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் ஒர்க்கு தான். ஸோ உடனே நான் பண்ணிவிட்டேன். தென் என்னோடய கிட்ஸுக்கு வந்து நியூ இயரில் இன்றைக்கி. ஸோ ஐ தாட் ஓகே இந்த பட்டு பாவாடை சட்டை போட்டு விடலாம் அப்படின்னு நினச்சேன். திஸ் இஸ் தேர் ஃபஸ்ட்டு ட்வின்னிங் ட்ரெஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அதை வேர் பண்ணி விட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தென் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் லன்ச். For prawn curry, I have taken medium-sized prawn and a lot of garlics. Then I have taken pomfret fish. அதுக்கப்புறம் 2 ஃபுல் ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ஃபிஷ்ஷஸில் வந்துட்டு ஐ மேட் ஸ்லிட்ஸ். ஸோ அப்படின்னா தான் வந்து அந்த மசாலா உள்ளெல்லாம் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறனால ஐ மேட் ஸ்லிட் டு தீஸ் full fishes. Then I started making masala for the fish fry. Fish. இதென்ன ப்ரான். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க how will you cook with your kids. ஸோ திஸ் இஸ் how I do. அவங்க ஒரு சைடு விளையாடிட்டு இருப்பாங்க, நம்ம வேலையை ஒரு சைடு முடிச்சிடணும். ஸோ parallelly I am applying masalas to all the fishes. ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து இட் வில் பி லைக் தட் அண்ட் வீக் டேஸில் வந்து மார்னிங்கே குக் பண்ணி முடிச்சிருவேன். தென் இப்போ கிட்ஸை குளிக்க அனுப்பணும். பேபி என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறீங்க? குளிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி பெரிய பாப்பாவே குட்டி பாப்பாவை குளிப்பாட்டிடுவா. ஸோ ஷீ லவ் டு டூ தட் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் த ப்ரைம் டைம் ஃபார் மீ டு ஃபினிஷ் ஆஃப் மை லன்ச். ஸோ கடன் கிட்ஸு வர்றதுக்குள்ளே ஐம் கோனா ஃபினிஷ் த ப்ரான் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரைக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதில் வேலை இல்லை. ஸோ அதர் சைட் ஐ எம் குக்கிங் த ரைஸ். ஸோ என்னோடய ரைஸ் பாட்டில் வந்து ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பரிங் த ரைஸ் அண்ட் பேஸ் கறி இல்லை. ஸோ ஐ ப்ரிப்பேர்ட் தட் அண்ட் நவ் ஐ ஹவ் ஆடட் ஃபைன்லி சாப்டு கார்லிக்ஸ் அண்ட் த பேஸ் கறி அண்ட் ப்ரான்ஸில் ஆட் பண்ணி தென் ஐ ஹவ் ஆடட் மசாலா. இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ப்ரான் கறி ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஐ ஹவ் டேக்கன் another ஸ்மால் பேன் டு மேக் அ சிம்பிள் ப்ரான் சாலட். ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ ஒரு பேனில் ஐ ஹவ் ஆடட் ஆலிவ் ஆயில் அண்ட் ஐ ஹவ் ஆடட் த லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் விச் ஐ ஹவ் டேக்கன் ஃபார் த மார்னிங் பீட்ஸா. ஸோ கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் ஐ ஹவ் ஆடட் 4 to 5 ப்ரான்ஸ். தென் பெப்பர் அண்ட் சால்ட். தேட்ஸ் இட். அ சிம்பிள் சாலட் இஸ் ரெடி. ஸோ சூப்பராக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கிட்ஸ் ஆர் ரெடி. ஸோ ஃபஸ்ட் பாப்பா ஐ திங்க் ஸ்டில் ஷீ இஸ் டேக்கிங் பாத். செகண்ட் ஒன் இஸ் ரெடி. டைம் இஸ் அரவுண்ட் 10:40. ஸோ இப்போ நான் மட்டும்தான் ரெடி ஆகணும். ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை குக்கிங். ஸோ ஐ ஹவ் டு ஃப்ரெஷன் அப் நவ். ஸோ இன்றைக்கி நியூ இயர் டேனால் மங்களகரமாக ஐம் கோனா வேர் yellow குர்த்தி. அண்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து ஹர் பேபி சிட்டர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவளை. ஸோ ரீசெண்ட்லி வி ஹையர்ட் அ பேபி சிட்டர். ஏன்னா ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால ஸோ வி ஹவ் ஹையர்ட் அ பேபி சிட்டர் ஃபார் மை செகண்ட் ஒன். அண்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து ஹேர் டூ பண்ணி விட்டுட்ருக்கேன். அண்ட் வி ஹாவ் அ பிளான் டு கோ டு எ டெம்பிள். ஸோ வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா வி வில் நாட் கோ. பட் வந்து கூட்டம் இல்லைன்னா மேபி வி வில் ஹாவ் அ விசிட். இப்போ 2 பேரும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க, பட்டு பாவாடெல்லாம் போட்டு. இப்போ என்னோட டர்ன். ஐ ஹாவ் டு கெட் ரெடி அண்ட் டெம்பிள் போகிறதுக்காக 2 பேரும் ரெடியாக இருக்காங்க. அப்படி டெம்பிள் போக முடியலனாலும் ஒரு ரவுண்டு 2 வீலரில் கூட்டிகிட்டு
அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாம் ஆதியா பாப்பாவுக்கு விஷ் பண்ணாங்க. ஆதியா பாப்பா வந்து ஷீ இஸ் அ பெட் ஆக்சுவலி. ஸோ ஷீல் மிங்கிள் வித் எவ்ரி ஒன். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு தென் வி ஸ்டார்டட். பட் கோவில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ வி ரிட்டர்ன் பேக். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்ல காலையில். ஸோ தட் வாஸ் சிம்பிள். ஸோ ஐ தாட் ஓகே அந்த ஹைட்ராலிக் எலிவேட்டரை வந்து இந்த டாய் ஹவுஸ்குள்ளே வச்சுட்டா இன்னும் அழகாக இருக்கும், ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஐ ஹாவ் பிளான்ட். அண்ட் அதுக்காக கத்தி சூடு பண்ணி அதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தென் நவ் ஐ எம் கோனா ஹாவ் மை லன்ச். So I have taken brown rice, prawn curry, then prawn salad and a fish fry. ஸோ இவ்வளோ ஐட்டம் இன்றைக்கி லஞ்சுக்கு ஸோ ஐம் கன்னா ஹாவ். அண்ட் கிட்ஸு வந்து சாப்பிடவே இல்லை இன்னும். தேவர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக். ஸோ குட்டி பாப்பா எங்கே ஒளிஞ்சிருக்காங்க பாருங்கள், அண்டர் ஹர் கிரிப். ஸோ ரொம்ப நல்லா விளையாண்டிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டென்ட் டிஸ்டர்ப் தெம். And after some time they had their lunch and the time is around 4 p.m. ஸோ இப்போ பாப்பா வந்து she's having ஸ்நாக் ப்ளம் கேக் சாப்பிட்டுட்ருக்கா. ஷீ ஃபெல்ட் லிட்டில் போர்டு. ஸோ அவளை வந்து பார்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவளை வந்து தலை சீவி விட்டுட்ருக்கேன். ஸோ பேபி சிட்டர் வந்து இன்றைக்கி ஹாஃப் டே தான் இருப்பாங்க, லீவ்னால ஐ ஹவ் சென்ட் ஹர். ஸோ இதுக்கப்புறம் நான் தான் அவளை பார்த்துக்கணும். ஸோ ஐ எம் டேக்கிங் ஹர் டு த பார்க். ஸோ அதனால தான் ஷீ சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட். ஸோ என்ன சொன்னாலும் கேட்பா இந்த டைமில். அண்ட் ஐம் வேரிங் அ பாட்டம் ஃபார் ஹர். வை பிகாஸ் அந்த ஸ்லைடர்லாம் வந்துட்டு கிட்ஸு வந்து ப்ராப்பராக ஸ்லைட் ஆக முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பாட்டம் வேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இட் வில் பி ஃபைன். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அவங்களுக்கு. தென் பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டு கிளம்புறேன். அண்ட் பிஃபோர் தேட் ஐ நீட் டு செக் ஃபஸ்ட்டு பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு தென் ஐ வில் டேக் த செகண்ட் பாப்பா டு த பார்க். ஸோ செக் பண்ண ஷீ இஸ் ப்ராக்டிஸிங் டான்ஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட். ஸோ அழகாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ டென்ட் டிஸ்டர்ப் ஹர். ஸோ பெரிய பாப்பாவும் எங்கேஜாக இருக்கா. ஸோ குட்டி பாப்பாவை பார்க்கில் கூட்டிகிட்டு போயிட்டு ஐம் கோனா எங்கேஜ் ஹர். கிட்ஸு வந்து ஓடி ஆடி விளையாடும் போது தான் அவங்களுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா பசிக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஐ ஹாவ் டேக்கன் ஹர் டு த பார்க் அண்ட் சேம் டைம் ஷீ வில் ஆல்சோ என்ஜாய் அ லாட். ஸோ வீட்டில் வச்சுருந்தா அகெயின் ஷீ வில் ஸ்லீப் ஆக்சுவலி. ஸோ வி ரிட்டன் பேக் பை 5 p.m. தென் அகெயின் பை 7 p.m. அவளை வந்து ஸ்ட்ராலரில் போட்டு அகெயின் ஐ டுக் ஹர் டவுன். வை பிகாஸ் ஷி வாஸ் ஸோ ஸ்லீப்பி ஆக்சுவலி. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நேப் அவள் எடுக்கவே இல்லை. ஸோ ரொம்ப தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு. ஸோ த டைம் இஸ் 7 o'clock. அட்லீஸ்ட் டில் 7:30 வரைக்கும் அவளை கீழே நான் மேனேஜ் பண்ணிட்டேன்னா ஷீ வில் பி ஓகே. தென் டின்னர் கொடுத்துட்டு அவளை தூங்க வைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டா. ஸோ தே போத் வேர் playing. So till 7:30 we played and then we returned back to home. Then after that I fed her dosa for dinner and the time is around 8 p.m. So இப்போ பெரிய பாப்பாவுக்கு வந்து I have to make dinner. ஸோ பெரிய பாப்பா லவ்ஸ் தோசா. ஸோ அவளுக்கும் தோசா சுட்டு கொடுத்துட்டு தென் ஐ டோன்ட் நோ ஐ எம் நாட் ஹங்க்ரி டுடே. ஸோ அதனால் வந்து ஐ வில் பி ஹேவிங் அ ஃப்ரூட். தட்ஸ் இட் ஃபார் டின்னர். இதுக்கப்புறம் 1 hour கழித்து கிட்ஸை வந்து தூங்க வைக்கணும். அவ்வளோதான். இதோட என்னோடய டே முடிஞ்சிருச்சு அண்டு நம்மளோட விலாகு முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அண்டில் தட் இட்ஸ் ஜான் சைனிங் ஆஃப். பை பை. டேக் கேர் கைஸ்.